ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதங்கள் 19 20. 19ஆம் பதம். பகவான் அபி விஸ்வாத்மா லோகவேத பதானுக காமான சிக்ஷேவ துவார்வத்யாம் அசக்த சாங்கியம் ஆஸ்தித. மொழிபெயர்ப்பு. அதே சமயத்தில் பகவானும் வேத விதிகளுக்கேற்ப துவாரகாபுரியில் வாழ்வை அனுபவித்து வந்தார். சாங்கிய தத்துவத்திற்கேற்ப பகவான் துறவிலும் ஞானத்திலும் நிலை பெற்றிருந்தார். பொருளுரை. யுதிஷ்ட மகாராஜன் மண்ணுலக சக்கரவர்த்தியாக இருந்த பொழுது துவாரகாபுரியின் அரசராக இருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாரகாதீசர் என்றழைக்கப்பட்டார். மற்ற சிற்றரசர்களைப் போலவே பகவானும் யுதிஷ்ட மகாராஜனின் ஆட்சிக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மொத்த படைப்பிற்கும் பரம பேரரசர் என்ற போதிலும் வேத கொள்கைகள் மனித வாழ்வுக்கு வழிகாட்டியாக விளங்கியதால் பூமியில் அவதரித்திருந்த பொழுது பகவான் அக்கொள்கைகளை மீறியதே இல்லை. சாங்கிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட வேத கொள்கைகளுக்கேற்ப மனித வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுதான் வாழ்வை அனுபவிப்பதற்குரிய சரியான வழியாகும். இத்தகைய அறிவும் துறமும் வழக்கமும் இல்லாவிட்டால் பெயரளவேயான மனித நாகரிகம் உண்டு அருந்தி மகிழ்ந்து அனுபவிக்கும் மிருக சமூகத்தை விட எவ்விதத்திலும் உயர்ந்ததல்ல. பகவான் தம் விருப்பம் போல் சுதந்திரமாக செயல்பட்டார். எனினும் தமது அனுபவபூர்வமான உதாரணத்தின் மூலமாக துறவு மற்றும் அறிவு ஆகிய கொள்கைகளுக்கு எதிரான ஒரு வாழ்வை மேற்கொள்ளக்கூடாது என்று போதித்தார். சாங்கிய தத்துவத்தில் மிகவும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது போல் அறிவையும் துறவையும் அடைவதுதான் வாழ்வின் உண்மையான பூரணத்துவமாகும். பௌதிக வாழ்வின் எல்லா வித துன்பங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அதே சமயம் ஒழுங்கான முறையில் உடல் தேவைகளை நிறைவேற்றி கொண்டு இத்தகைய மிருகத்தனமான வாழ்வை துறக்க வேண்டும் என்று மனித வாழ்வின் நோக்கத்தை அறிவதே உண்மையான அறிவாகும். உடல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது மிருக வாழ்வாகும். ஆத்மாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதே மனித லட்சியம் ஆகும். 20ஆம் பதம். ஸ்னிக்த ஸ்மிதாவலோகேன வாசா பியூஷ கல்பயா சரித்ரேனாவத்தியேன ஸ்ரீ நிகேதேன சாத்மனா. மொழிபெயர்ப்பு. அவர் அதிர்ஷ்ட தேவதையின் லக்ஷ்மியின் வசிப்பிடமான தமது உன்னத உடலில் வழக்கம் போல் அமைதியான இனிய புன்னகை பூத்த முகத்துடனும் அமுதம் போன்ற வார்த்தைகளுடனும் குறையற்ற குணத்துடனும் விளங்கினார். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாங்கிய தத்துவத்தில் நிலை பெற்றிருப்பதால் எல்லா வகையான பௌதிக விஷயத்திலிருந்தும் அவர் விடுபட்டிருக்கிறார் என்று முந்தைய பதத்தில் விவரிக்கப்படுகிறது. இப்பதத்தில் அவர் ஸ்ரீதேவியின் வசிப்பிடம் என்று விவரிக்கப்படுகிறது. இவ்விரு விஷயங்களும் சிறிதும் முரணானவை அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாழ்ந்த இயற்கையிலிருந்து விடுபட்டவரும் ஆன்மீக இயற்கையில் அந்தரங்க சக்தியில் நித்தியமான பேரின்ப சுகத்தில் நிலை பெற்றிருப்பவரும் ஆவார். குறைந்த அறிவுள்ளவர்களால் அந்தரங்கம் மற்றும் பகிரங்க சக்திகளுக்கு இடையிலுள்ள இந்த வேறுபாட்டை பிரித்து கொள்ள முடியாது. அந்தரங்க சக்தி பகவத்கீதையில் பரா பிரகிருதி என்று விவரிக்கப்படுகிறது. விஷ்ணு புராணத்தில் கூட விஷ்ணுவின் அந்தரங்க சக்தியானது பராசக்தி என்று விவரிக்கப்படுகிறது. பராசக்தியின் சகவாசத்திலிருந்து பகவான் பிரிந்திருப்பதே இல்லை. பராசக்தியும் அதன் தோற்றங்களும் பிரம்ம சம்ஹிதையில் ஆனந்த சின்மய ரச பிரதிபாபிதாபி என்று விவரிக்கப்படுகின்றன. இத்தகைய உன்னத ஆனந்தத்திலிருந்து பெறப்படும் சுவையினால் பகவான் நித்தியமான ஆனந்தத்துடனும் அறிவுடனும் விளங்குகிறார். ஜட இயற்கையிலுள்ள பல வகைப்பட்ட நிலை கெட்டதாக இருக்கக்கூடும். இதனால் ஆன்மீக உலகிலுள்ள பல வகைப்பட்ட உன்னத ஆனந்த நிலையை நாம் மறுக்கலாம் என்பதாகாது. எனவே பகவானின் அமைதியான நிலை, அவரது புன்னகை, அவரது குணம் மற்றும் அவருக்கு தொடர்புள்ள அனைத்துமே திவ்யமானவையாகும். அந்தரங்க சக்தியினால் தோற்றுவிக்கப்படுபவை உண்மையானவை. ஆனால் அவற்றின் நிழலாக உள்ள இந்த பௌதிக தோற்றம் நிலையற்றதாகும். இந்த நிலையற்ற தோற்றத்தில் அறிவுள்ளவர்கள் பற்று கொள்ளக்கூடாது.